ஹாய் சிட்டீஸ், கதைக்கு போகலாமா? ஒரு மாலை நேரத்தில் பூங்காவில் சிறுவர்கள் விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கே இட்லி இன்பாவும் சட்னி சந்துருவும் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்பா சொல்கிறான், நான் தான் ரொம்ப சாஃப்டாக குண்டாக இருப்பேன். என்னை சாப்பிட்டா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லது தெரியுமா அப்படின்னு சந்துருக்கிட்ட சொன்னான். அதுக்கு சந்துரு, நீ ரொம்ப பெருமைப்படாத. நீ எப்படி இருந்தாலும் நான் இல்லாமல் யாரும் உன்னை ஒரு தடவை கூட முழுசாக சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னான். ஆமாப்பா, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருந்தா தான் எல்லோருக்கும் நல்லதுன்னு இட்லி இன்பாவும் ஒத்துக்கிட்டான். சந்திர சொன்னான், உனக்கு தெரியுமா, உனக்கு பர்கர் பாலுன்னு புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான். அங்கே பாரு. பாலு அங்கே இருக்கிற மற்ற சிறுவர்கள்கிட்ட ஓடிவாங்க, நான் தான் டபுள் சீஸ் பர்கர். நீங்கள் என்னை சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். ஆனால் சாப்பிட்ட உடனே நீங்கள் நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொன்னான். இன்பா, ஏய் நிறுத்து. சிறுவர்கள் உன்னை சாப்பிட்டா ஓடி விளையாட முடியாது, உடற்பயிற்சியிலும் கவனம் செலுத்த முடியாது. நீ உடனே இங்கே இருந்து போ அப்படின்னு சொன்னப்போ பாலு இன்பம் மேலே சீஸை அடிச்சு விட்டுட்டான். அவன் கீழே விழுந்து சீஸ் அவனை நல்லா பிடிச்சிக்கிச்சு, நகர விடாமல். இது என்ன பிசு பிசுன்னு இருக்கு? உடனே அங்கேருந்து சந்துருவை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டான். உடனே சந்துரு ரொம்ப பெரிய பலசாலியாக மாறி இன்பாவை காப்பாற்றணுன்னு கார மிளகா சட்னியை சீஸ் மேலே தெளித்தான். சீஸில் இருந்த பிசு பிசுப்பு கம்மியாகி சந்துரு தப்பிச்சிட்டான். சந்துரு, அந்த பக்கமே நீ இனிமேட்டு வரவே கூடாது அப்படின்னு சூடான சாம்பாரை பாலு மேலே ஊற்றிட்டான். பாலுவும் அந்த இடத்த விட்டே ஓடி போயிட்டான். நம்ம இட்லி இன்பாவையும் சட்னி சந்துருவையும் சிறுவர்கள் எல்லாரும் ரொம்ப பாராட்டினாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, பீஸா பர்கர்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம பாரம்பரிய உணவான இட்லி சாம்பார் சட்னி சாப்பிட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை சுட்டீஸ்.